சுற்றுவட்டார வைத்த ரிசர்களை காலையில் கலசன்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களை என்ற இந்தியாவை வருங்கால வல்லரசாடக்கூடிய இளைஞர்களை தலைவர்களை கனவு கண்ணை கட்டுப்பாடு இருக்கக்கூடிய உயர்தர காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா பிரிவினை அத்தவர்களுக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தாரை சார்பாகும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். குளிக்காத மேனி கெடும், குளிர்ந்த உணவு கெடும், பொய்யான அழகு கெடும், பொய்யுரைத்தால் புகழ் கெடும், துடிக்காத இளமை கெடும், துவஞ்சிட்டால் வெற்றி கெடும், தூங்காத இரவு கெடும், தூங்கினால் பகலும் கெடும். அவ்வை பொன்மொழி கிணங்க இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் எங்கள் தலைதாழ்ந்த பணிவான வணக்கத்தை தெரிந்து கொண்டு எங்கள் நாடக கடைப்பணியை துவங்குகிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, திருவிழா வந்துச்சுன்னு ஊர்ல அது ஆண்களுக்கு சந்தோஷமா பெண்களுக்கு சந்தோஷமான ரெண்டு பேருக்குமே சந்தோஷம். எப்படி சொல்றீங்க? என்ன ஆண்களுக்கு சந்தோஷமான செலவு குறைவு, சரி, பெண்களுக்கு சந்தோஷமான செலவு அதிகம். ஆமா, என்ன நீங்க சொல்ற பொய் மாமா? என்ன மாப்பிள்ள, எப்படி ஆண்களுக்கு செலவு குறைவா இருக்கும்? செலவு குறைவுன்னா என்ன? பெண்களுக்குனா வீட்டுல சமைக்கணும், கறி காய்கறி எடுக்கணும், சொந்த பந்தத்துக்குலாம் சாப்பாடு கொடுக்கணும், அப்படி மட்டும் தான் நினைப்பாங்க. நம்ம ஆண்களுக்கு அப்படி இல்ல. பழைய பொருட்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்கணும், அவங்க சைடிஸ் கேல வாங்கி கொடுக்கணும், கப்பு வாங்கி கொடுக்கணும், தண்ணி வாங்கி கொடுக்கணும். இவ்வளவு செலவு இருக்கு. நீங்க எப்படி இந்த ஆண்களுக்கு செலவு கம்மியா இருப்பீங்க சொல்லலாம்? ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், தண்ணி அடிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க தனித்தனியா அடிச்சுக்கிறீங்க. ஓ, 4 பேரை கூட்டு சேர்ந்து தண்ணி அடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க காசுலயே வாங்கி கொடுப்பீங்க. லேசா கட்டிங் போகும்போது அவன் சொல்லுவேன், மாப்பிள்ள உன்னை மாதிரி முடியுமா மாப்பிள்ள இந்த உலகத்துல அப்படின்னு. லேசா ஒரு கோட்டு போச்சுனாக்க மாப்பிள்ள என் தங்கச்சி உனக்கு கட்டித்தர மாப்பிள்ள, பேசாம மாப்பிள்ள அப்படின்னு. அதுக்கு அடுத்து லேசா ஒரு 1.5 கோட்டு ஆப்புக்கு போயிருச்சுன்னு வச்சுக்க, நம்ம செருப்பு எடுத்து நம்ம வாயிலே திருப்பிட்டு அடிப்பேன். அது மட்டும் கூட பேசுவாங்க. அதனால குடிக்கிறதே தனித்தனியா குடிச்சுக்கிறீங்க. ஆண்கள் குடிச்சோம்னா ஒரு கோட்டர் 155 ரூபாய், நல்ல சரக்கா போனா 300 350. பிரச்சனை முடிஞ்சு. குடிச்சு பேசாம கம்முன்னு ஜாலியா அப்படி போயிடலாம். ஆனா பெண்களுக்கு சந்தோஷமா செலவு அதிகம். ஏன்னா பெண்கள் கூட ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நம்ம ஊர்ல நாடகம் வச்சுட்டு ஆமா ஒன்னா செல்ல எடுப்ப முடியும், ஒரே கலரா ஜாக்கெட் எடுப்ப முடியும், சடமட்டி எடுப்ப முடியும், பாச்சி போகலாம். அடியே உன் செல்லுல கூட ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு இந்த கார்டு அமேசான்ல ஆர்டர் பண்றேன், நல்ல பாசியா வரட்டு அப்படி அப்படின்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க. ஆமா, அதுல இன்னைக்கு பெண்கள் கூடாமே ஜாக்கெட் போடுறதுதான் வித்தியாசமா போட ஆரம்பிச்சாங்க. எப்படி? பூரா முதுகுக்கு பின்னாடி இந்த பெண்கள் ஜாக்கெட் தைக்கிறது பூரா ஏணிப்படி, கொல்லவாசை, நிலக்கதவு, சன்னல் எல்லாமே வச்சு தைக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, பின்னாடி 2 குண்டு
அதான் சொல்ல வந்தேன். இப்ப புதுசா அந்த கயிறு மாதிரி கட்டுறாங்கல்ல, ஆமா, இந்த டாட்டா நாட்டா ஆமா, அதுல குஞ்ச மாதிரி வந்து தைக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா ஆமா. ஒரு அக்கா என்ன ஒண்ணு இருக்கு, இந்த கயிறு மாதிரி தச்சு, சரி, அந்த குஞ்சத்துக்கு பதிலா என்ன ஒண்ணு இருக்கு, நல்ல இலும்பச்சம்பளம் சைஸ்ல, ஓஹோ, நல்ல வெயிட்டா, சரி, நல்ல உருண்டையா, 2 உருண்டை மினு சரி தொங்க போட்டுருச்சு. அக்கா அந்த அக்கா இந்த இதை மட்டும் கேளுக்காரு, அந்த அக்காளுக்கு தலை முசுறு பாருங்க, இவ்வளவு நீளமெல்லாம் இல்ல, மண்டையில உள்ள மயிரே ஒரு சாந்தியா இருக்காரு. ஆனா அந்த குண்டு 2 குண்டி தண்டில தொங்குது. ஆமா, அந்த அக்கா எங்க கோயிலுக்கு போயிருக்கும் போல, பஸ் ஸ்டாண்ட்ல தலையில பூவை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போது இது போற பஸ் எடுத்துருப்பாங்க போல. இந்த அக்கா தலையில பூவை வாங்கி வச்சு வைக்காமையே, அந்த பூக்கடைக்காரன் காசை கொடுக்காமையே, ஐயோ நம்ம போற பஸ்ல போறதுக்கு அப்படின்ட்டு திகுன்னு அந்த பச்ச கம்பிய புடிச்சு ஏறிச்சுவாரு. ஏறின இப்படி கிடுத்துன்னு சுத்துன அந்த குண்டிக்கு பின்னாடி கிடந்துச்சு 2 உருண்டை. அந்த உருண்டை என்ன ஒண்ணு கிருத்துன்னு சுத்தி அப்பதான் கண்ட்ரி டிக்கெட் அப்படி கிளிக்க, அந்த ஆளு உதட்டுல பிடிச்ச அந்த குண்டு, அந்த அடி சனிய முடிச்ச முண்டை டூட்டியை மாத்திட்டு வந்து வந்தவனே உதட பெத்து விட்டானா, உள்ள வாத்தா அப்படின்ட்டான். இப்படி எல்லாம் இருக்க கூடாது. நம்ம தமிழர்களுடைய பண்பாடு. ஏமாமா ஜாக்கெட் தைக்கூலி எவ்வளவு? அது என்ன தெரியல, எங்கிட்ட தைக்கூலி தைக்கிறேன் 1400 மாமா. அப்படியா? ஆமாங்க. அப்ப நீ ரொம்ப பழக்கப்பட்டிருப்ப போல, உனக்கு தானே தெரியும். ஆமா, எனக்கு என்ன தெரியும். ஆமா, அதனால நம்ம தமிழர்களுடைய பண்பாடே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆடையெல்லாம் ரொம்ப நாகரிகமா உடுத்தணும். ஆமா, இன்னைக்கு நாகரிக பேர்ல அங்கிட்டு இங்கிட்டு கிழிச்சு விட்டு உடுத்திக்கிட்டு தர்றான், அதெல்லாம் நல்லா இருக்காது. எப்படியா நீங்க போடுறது எப்படி வேணாலும் அவங்க விருப்பத்துக்கு போட்டுருங்க. அதனால அமைதியா இருந்து இந்த நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஆமா, இன்னொரு விஷயம், கடவுள் முன்னியத்துல இங்க நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா, கடவுளை எப்படி கும்பிடணும்னு சில பேருக்கு கும்பிட தெரியாம கும்பிட்டு இருக்கு. அப்படி சொல்றீங்க? தெய்வத்துக்கிட்ட போய் எப்படி வணங்கணும்னு ஒரு வரமுறை இருக்குல்ல. ஆமா ஆமா. சில ஆளு கும்பிட தெரியாம போய் கும்பிட்டு இருப்பேன். கடவுளே, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் பிரைஸ் மட்டம் போட்டிருக்கேன், 10 வருஷம் ஆனாலும் சரி அந்த பிரைஸ் மட்டத்தை விட்டு ஒத்த செங்க கூட ஏறக்கூடாது, அப்படிலாம் கும்பிடக்கூடாது. கடவுளே, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தி கல்யாணம் ஆகி 3 வருஷம் பிள்ளை இல்லாம இப்பதான் வந்திருக்கா, அவ மாசமா இருக்கா, 3 மாசம் முழுகாம இருக்கா, அவ பிள்ளையும் பார்க்க கூடாது, ஒரு மயிரும் பார்க்க கூடாது, அந்த கரு அடைஞ்சே அப்படிலாம் அடிச்சுக்கிட்டுலாம் சாக கூடாது. கடவுளே, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் ராயல் என்ஃபீல்டு பைக் 3.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அவன் இந்த மானாமர பைபாஸ்ல போகும்போது கார் வண்டி அடிச்சு அவன் காலு கை ஒடிஞ்சு ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு இழுத்துக்கிட்டே சாகணும், அப்படிலாம் கும்பிடக்கூடாது. தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டது ஒரு நாகரிகம் வரைமுறை இருக்கு. கடவுளே, இந்த உலகத்துல இந்த பூமியில நல்ல விதமா படைச்சிருக்கேன், கை கால் சுகத்தோட நல்லா இருக்கேன், உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், என்னால முடிஞ்சதை இல்லாத ஏழை வேலைக்கு நான் உதவி செய்றேன், அதனால நல்ல விதமா அந்த பூமியில என்னை படைச்சதுக்கு நன்றி கடவுளே அப்படின்னு அந்த நன்றியை செலுத்துறதுக்கு தான் போறான். அதுக்காண்டி கடவுள்கிட்ட போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் சாகணும், அவன் குட்டியச்சரா போகணும், நாசமா போகணும் அப்படின்னு கடவுளை போட்டுக்கலாம் கொலைப்படி பண்ணக்கூடாது. கடவுள் யாருக்குதான் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாரு, அவரே ஏற்கனவே குழப்பத்துல வந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆமா, அதனால அமைதியா இருந்து நாடகம் பாருங்க சொல்லிக்கொண்டு நாடகத்தை இனிதே துவங்குகிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். பத்து கட்டி பத்திருக்கு தொட்டத்தில் பத்து கட்டி பத்திருக்கு சொத்துக்குள்ள பத்திய கட்டிட மக்களவே கொஞ்சம் மனசு சொத்துக்குள்ள பத்திய கட்டிட மக்களவே கொஞ்சம் மனசு கட்டிடுமே. தொட்டத்தில் பத்து கட்டி பத்திரிக்க தொட்டத்தில் பத்து கட்டி பத்திரிக்க
இருக்கியா? என்ன எதுவும் பிரச்சனையா? என்ன மந்த கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்கீங்களே? எதுவும் நாளைக்கு எதுவும் மானியமன்ற லோனு கட்டணுமா? அதையாவது சொல்லுங்க. எங்க சம்பளத்தை கூட பப்பாத்தி தந்துட்டு போறேன். அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஆமா, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். மகிழ்ச்சியா இருக்கிறது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல இன்னைக்கு ராத்திரி தூங்கி காலையில எந்திரிச்சாதான் உசுரே நடந்தான். தெரியுமாக்கா? இதே உண்மை, எதார்த்தம். எவன் எப்ப சாகுறானே தெரியல. பூராமே எல்லாம் விஷமா போயிருச்சு. அப்படி உள்ள காலத்துல ஒவ்வொரு நொடியும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஆமா, நாளைக்கு நடக்க போறத நினைச்சு இன்னைக்கு வருத்தப்பட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க. இது மாதிரி ஒரு மூடத்தனம் எதுவுமே கிடையாது. ஆமா, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது நம் கையில் இருக்கும் வீணை நாயிட்டான். ஆமா, அதனால மகிழ்ச்சியா இருங்க. என்ன கருத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் நெல்மடூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராக்காட்சி அம்மன் ஸ்ரீ சோனையா சுவாமி கோவில் ஆண்டு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் என்னோடி கலையரங்கில் உயர்ந்த எம் குணசேகரன் எம்ஏ அரசி அவனுக்கு சுந்தரி அரசி பொம்பளை செம்ம புகழ் சுந்தனா தெரிக்கும் பாரு. மூத்திரமா ரத்தம் மூத்திர கட்சியாவே பேசிக்க. பிள்ளைய எதனா உட்கார வச்சுக்கிட்டு ஒரு சட்டி நிறைய கஞ்சியை ஊத்திக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம இன்னைக்கு பூரா அந்த பிள்ளைக்கு இதை பார்த்துக்கிட்டே ஒரு முகத்தப்பா மதிக்கு முறையா உரிய மன்னார்குடியை சேர்ந்த சாந்தி அவர்கள் என்னிடம் டான்ஸ் காமிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆடி பார்த்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தடிக்க மாடி மா கோயிலே அண்டமா முனிவர்கள் இதுக்குள்ளதான் பாருங்க. இந்த பூமிக்குள்ளதான் உங்கள் முன் பப்பனாக நடித்துக் கொண்டிருப்பவன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கொல்லங்குடியை சேர்ந்த பி கே தன்ராஜ் அடியும் பப்புன்னு காமிக்கிறாங்க. எங்களை எல்லாம் வரவழைத்து பெருமை சேர்த்து அன்பு நெல்மடூரை சேர்ந்த அன்பு கிராமத்தார்களுக்கும் பங்காளிகளுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களை எல்லாம் அலைகடலில் திரண்டு காண வந்துள்ள சுற்று வட்டார ரஷ்ய பொதுமக்கள் அத்தனை பொறுப்பாக அணிந்து எங்கள் கலைப்பணியை துவங்குகிறோம். நன்றி நன்றிகள். வணக்கம். சாப்பாடு அருமையான சாப்பாடு. எங்களுக்கு ஊர்ல சோறு ஓடாட்டி எங்களை எல்லாருமே பாரதி பண்ணூர்ல ஒரு ஹோட்டல்ல பைபாஸ் ரோட்டு ஓரத்துல ஒரு ஹோட்டல்ல எல்லாரையும் உள்ள கொண்டுகிட்டு போய் போட்டாங்க. உதயா கண்ணா உணவகம், பாரதி பண்ணூரில் கண்ணா உணவகம், அந்த ஹோட்டல்ல அருமையான சாப்பாடு. ஆமா, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சூப்பர். அந்த பரிமாற விதம் ஐயா, என்னதான் நம்ம போய் கடையில சாப்பிட்டாலும் அந்த தாய் உள்ளத்தோட. ஐயா ஆமா, என்னத்தோடனா இந்த கோவில் திருவிழா நடத்துற காட்டிலையும் கும்பாபிஷேகம் நடத்துற காட்டிலையும் 10 நாடு நடிகள் சாப்பிட போறது அவ்வளவு பெரிய புண்ணியம். ஆமா, என்ன அப்படி சொல்ற? ஆமாங்கிறேன். இப்ப நீ மூஞ்சில அரிதரம் பூசிருக்கீல, அது பேர் என்ன? மகாவிஷ்ணு. நம்ம என்ன சொன்னாலும் படிக்கும். அதனாலதான் நம்ம நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், நம்ம நாடத்தை மட்டும் தான் பாடுறோம். இது ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு கோவில் திருவிழா நடத்துற காட்டிலையும் கும்பாபிஷேகம் நடத்துற காட்டிலையும் 10 நாடு நடிகள் சாப்பிட போற புண்ணியம் சொன்னே. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? 10 நாடு நடிகள் சாப்பிட போறது ஒண்ணுதான், 10 பரதேசி சாப்பிட போறது ஒண்ணுதான். அப்ப நீ டோட்டலா நம்மள அப்புறம் பிச்சைக்காரன்னு சொல்ல வரீங்க? பரம்னா என்ன? உலகம். தேசனா சுத்துறது. டெய்லி ஒரு ஊர் போறோமா இல்லையா? ஆமா, அதனாலதான் பரதேசினே. எங்க இருந்து நீங்க 4 பேரு? வேலைக்கு உங்களை சாமியில எடுத்தது முதல்ல தப்பு. ஆமா, எங்களை எல்லாம் வரவேற்று பெருமை சேர்த்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்பு கிராமத்தவனுக்கு மனமார நன்றி. வாழ்க்கையில கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் தஞ்சம் இது இந்த இடண்டா. கோதையில ஏறிருந்து பாப்பவருக்கெல்லாம் ஞானமிக்கு ஓடி வருந்தா. ஆடாத மறைகள் ஆட வைக்கும், ஆடாத மறையும் பாட வைக்கும். அடி அடி அடியும் விழுந்தா அதுதான் வலிக்காது, வலிச்சாலும் தெரியாது. வாழ்க்கையில கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் தஞ்சம் இது இந்த இடையா. கோதையில ஏறிருந்து பாப்பவருக்கெல்லாம் ஞானமிக்கு ஓடி வருந்தா.
தூக்கி சேலைய உடுத்தி வந்தேன் லாவணி பாடி என் தங்கத்துக்கு தக்க காப்பையும் போட்டு விட்டேன் அந்த கையாலே என்ன அடிச்சாலும் அது முறைக்காது அது வலிக்காது சொன்னாலே என்ன அடிச்சாலே அது மாறாது அது மறையாது பாசம் பேசம் பாடு இடிச்சாச்சு பந்தங்கள் போயாச்சு வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் நெஞ்சம் இது இந்த என்னையா போதையில ஏறினது பார்ப்பவருக்கெல்லாம் நமக்கு ஓடி வரியா ஓடி வரையா ஆடாத வரையும் ஆட வைக்கும் ஆடாத வரையும் பாட வைக்கும் ஆடி ஆடி அடியும் விழுந்தா அதுதான் வலிக்காது வலிச்சாலும் தெரியாது அக்கையில் கஷ்டம் வந்து நன்றவருக்கெல்லாம் செழிவு இந்த இடையா போதையில எரிந்து பார்ப்பவருக்கெல்லாம் நமக்கு ஓடி